வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பட்டுக்கோட்டை வட்டம் மதுக்கூர்லேருந்து பேசுகிறேன். நான் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாக நாட்டுக்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கஜா டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நிறையா இறப்புக்கள் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரத்தநாடு யூனிவர்சிட்டியில் போய் ட்ரைனிங் எடுத்து இப்போது நல்லா வளர்த்துக்கிட்டு வர்றேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆங்கில மருத்துவம் தான். வேக்சின் அந்த F1 லசோட்டா RDVK இதெல்லாம் போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோழி அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வேக்சின் போட முடியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இறப்புகள் நிறையா இருந்துச்சு. என்னோடய ரிலேஷன் ஒருத்தர், அவர் நாட்டுக்கோழி, அவர் தூய ஆங்கில மருத்துவமே பண்ண மாட்டாப்புல. அவர் இது பண்ணி ஒரு நாள் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி தினமும் 3-4 செத்துக்கிட்டே இருக்குது, திறக்கும் போதே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அவர் கொஞ்சம் இந்த ஹெம்மில் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்துருந்தாப்புல. கொடுத்தேன். மறுநாளும் இறப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படியும் ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு. அப்புறம் டைரெக்டாக அந்த லிங்க் கொடுத்தாங்க. நான் அதை ஆர்டர் பண்ணி போட்டேன். ஒரு 2-3 டேஸ் கண்டினியூவாக பியூராக எடுத்து இன்குபேட்டரில் வச்சு அதுக்கு எல்லாத்துக்குமே போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இறப்புக்கள் எதுவுமே இல்லை. கோழியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெம் வந்து காமனாக எல்லா டிசீஸுக்குமே இது வந்து க்யூர் ஆகுது. இந்த காப் சிரப்பு வந்து இப்போ என்னோடய கோழி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரமாக மலையில் தான் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த மரத்தில் தான் போய் அடையும். ஒரு 30-40 கோழி பார்த்திங்கன்னா மரத்தில் அடையும். பாக்கி எல்லாமே குடப்பில் போகும். ஷெட்டு இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் மரத்தில் அடைஞ்சிரும். என்னால் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன், காலையில் இப்போ தண்ணியோட கலந்து வச்சுருவேன். வீக்லி ட்வைஸ் வந்து இந்த காப் சிரப்பு ஒரு வெரி சூப்பர். இந்த கருன்னு இழுக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே இருக்கும். ஸோ இந்த மருந்தை இப்போது நான் இப்போ இன்றைக்கி கூட இந்த ஆவணத்துக்கு பக்கத்துலேருந்து கூட ஒருத்தர் என்கிட்ட கோழி குஞ்சு வாங்கிட்டு போனார். அவருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன், இங்கே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு. ஏன்னா இது அந்த இறக்கும்போது அதோட நம்ம மனசு படுற வேதனை வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டங்களாக இருக்கும். இன்றைக்கி 4-5 மாதம் வளர்த்து அதை இறந்து தூக்கிக்கொண்ட தென்னந்தோப்பில் புதைக்கும்போது பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் எல்லாருக்கும் வந்து இதை ரெஃபர் பண்ணுறேன். எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணலாம். கோழி பண்ண வச்சுருக்கவங்க அவசியம் இது கையில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ நான் குஞ்சுலேருந்து இது பண்ணுறேன். என்கிட்ட இன்குபேட்ரு நானே ரெடி பண்ணி குஞ்சும் நான் வந்து ஒரு பேட்சுக்கு ஒரு 85-90 கிடைக்கும். 100-110 முட்டை வைப்பேன், 90 கிடைக்கும். இப்போ குஞ்சுக்கும் கொடுத்துட்டோம்னா அது நல்லா சாப்பிடும். ஏன்னா இதில் ஒரு சின்ன இந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்கிறதுனால புதுசாக கோழிங்க கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணியே வைக்காமல் ஒரு ½ டே தண்ணி வைக்காமல் பண்ணியாக போட்டோம்னா அப்புறம் வைக்கிற தண்ணியை நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். ஸோ இதை வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பயப்பட வேண்டியதில்லை. வெளியூர் போனாலும் கோழி நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் யூஸ் பண்ணலாம். அருமையான மருந்து. நன்றி, வணக்கம்.